This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Contact WhatsApp number 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிச்சைக்காரர். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் சிறிய குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தினமும் பகல் முழுவதும் தெருக்களில் பிச்சை எடுத்துவிட்டு மாலை வேளையில் ஒரு கோவில் வாசலில் வந்து அமர்ந்து பிச்சை எடுப்பார். அந்த கோவிலுக்கு ஒரு நாள் மாலை ஒரு சித்தர் வருகிறார். அவர் அங்கு அமர்ந்திருந்த அந்த பிச்சைக்காரரை பார்த்து, ஏனப்பா நீ இப்படி பிச்சை எடுத்து கொண்டே இருக்கிறாய்? இதை நீ விட்டுவிட்டு நன்றாக வாழலாமே என்று கேட்டார். அதற்கு பிச்சைக்காரரோ, இல்லை ஐயா, நானோ ஒரு பிச்சைக்காரன், நான் இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்றார். சித்தர் உடனே, சரி, உனக்கு தெரிந்த நன்றாக வாழ்கின்ற நால்வரை கூறு என்றார். அதற்கு பிச்சைக்காரரும் தயங்காமல் நால்வரை குறிப்பிட்டார். குருவோ பதிலுக்கு, உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று நினைக்கிறாய்? அவர்களும் உன்னைப் போல 2 கால்கள், கைகள், கண்களுடன் தானே இருக்கிறார்கள். அவர்களும் தொடக்க காலத்தில் உன்னைப் போல் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் கடுமையான சூழலில்தான் இருந்திருக்கிறார்கள். பிறகு நல்ல நிலையை அடைந்துள்ளனர். ஆனால் நீ மட்டும் ஏன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய் என வினவினார். அதுவரை தயக்கமின்றி சித்தரிடம் பேசிக் கொண்டிருந்த பிச்சைக்காரர் சற்று தயக்கத்துடன் தனக்கு தெரியவில்லை என்று பணிவுடன் கூறினார். பெரிதாக ஒன்றுமில்லை. சிந்தனை மற்றும் செயல்கள் தான் உனக்கும் அவர்களுக்கும் மாறுபடுகிறது. அவர்கள் சிந்திப்பதும் செயல்படுவதும் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது. அவர்களால் முடியும் என்று நம்பினார்கள். அதன் வழியே சிந்தனையை செலுத்தி செயல்பட்டனர். உனக்கும் அவர்களைப் போலவே உடலையும் மனதையும் சிந்தனை சக்தியையும் இறைவன் தந்துள்ளார். ஆனால் நீ சிந்திக்கவும் செயல்படவும் மறுக்கிறாய். அதுதான் வித்தியாசம் என்றார் சித்தர். பிச்சைக்காரர் உத்வேகத்துடன், ஐயா, நான் தற்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, சித்தரும் அதற்கு ஒரு தீர்வு கூறுகிறார். உன் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாற வேண்டும் என்றால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ தயாராக இருந்தாயானால் நான் இந்த முகவரியில் வசித்து வருகிறேன் என்று ஒரு தாளை கொடுக்கிறார். நான் உனக்காக ஒரு பரிசு பொருளை அங்கு வைத்திருக்கிறேன். நான் அங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பரிசு உன் பெயரிட்டு அங்கு இருக்கும். நீ எப்போது வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதனை பெறுவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் உள்ளது. அது நீ உன்னை மாற்றிக்கொள்ள விரும்ப வேண்டும். நீ விரும்பினால் மட்டுமே அந்த பரிசை உன்னால் அடைய முடியும் என்றார் சித்தர். முக்கியமான நிபந்தனையும் விதித்தார். பிச்சைக்காரர் சித்தரிடம், சரிங்க ஐயா, நான் முயற்சி செய்கிறேன் என்றார். சித்தரும் ஆமோதித்து சென்றார். பிச்சைக்காரர் மனது முதலில் பரிசுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த நிபந்தனை குறித்த தயக்கமும் குழப்பமும் இருந்தது. பிச்சைக்காரர் யோசிக்க துவங்கினார். தனக்கு அந்த நிபந்தனை சாத்தியப்படுமா? தற்போது வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரச்சனை உள்ளது? ஒன்றுமே இல்லையே. நான் 10 வீட்டில் பிச்சை எடுத்தால் 3 வேளை உணவு கிடைத்து விடுகிறது. மேலும் செலவுகளுக்கு காசும் கிடைத்து விடுகிறது. இப்போது நல்ல இன்பமாகத்தான் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது. நான் ஏன் புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும்? அதற்கென்று நான் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமே. ஒருவேளை படிக்க வேண்டி வந்தால் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே. என்ன செய்வது? நம் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது என்று பிச்சைக்காரரின் சோம்பேறித்தனமான மனது அவரிடம் பயத்தை உருவாக்கி சித்தரின் நிபந்தனையை மறுக்க செய்கிறது. பிச்சைக்காரர் அதன் பிறகு தனது பிச்சை எடுக்கும் வேலையை தொடர்கிறார். ஆனால் இப்போது மேலும் தனது வேலையை துரிதப்படுத்தி நேரத்தை அதிகப்படுத்துகிறார். மேலும் 2 தெருக்களுக்கு சென்று பிச்சை எடுக்க துவங்கினார். மாலையில் 3 கோவில்களுக்கு சென்றும் பிச்சை எடுத்தார். 3 வேளை உண்ண உணவும் செலவுக்கான காசு கிடைப்பதும் அதிகமானது. லாபம் அதிகரித்தது. பிச்சை எடுப்பதை தொடர்ந்தார். நாட்கள் விரைந்தோடின. காலப்போக்கில் சித்தரையும் அந்த பரிசையும் பற்றி மறந்தார். காலம் சென்றது. பிச்சைக்காரரும் முதியவரானார். இறுதி நாட்களில் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடைக்கிறார். அந்த தருணத்தில் அவருக்கு சித்தரை பற்றியும் அந்த பரிசை பற்றியும் நினைவுக்கு வந்தார். சித்தரின் முகவரி எழுதியிருந்த தாளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அப்போது பிச்சைக்காரரின் அருகிலிருந்து உதவி செய்தவர்களிடம் அந்த முகவரியை கொடுத்து சித்தரையும் அந்த பரிசு பொருள் பற்றியும் கூறிவிட்டு மாண்டு போகிறார். அவர் மறைவுக்கு பின் பிச்சைக்காரர்களுடன் இருந்தவர்கள் சித்தரின் அந்த முகவரியை கண்டறிந்து சித்தரை பார்க்க சென்றனர். அப்போது சித்தர் அங்கு இல்லை. ஆனால் அந்த பிச்சைக்காரரின் பெயரிட்டு ஒரு கடித உரை ஒன்று வைத்திருந்தார் சித்தர். அங்கு சென்றவர்கள் அதை ஆர்வத்துடன் விரைந்து திறந்து பார்த்தனர். ஒரு தாள் இருந்தது. அதில்
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய். ஞான தங்கமே, நீ ஏதும் அறியாதவன். ஞான தங்கமே, நீ தங்கியிருக்கும் குடிசைக்கு கீழ் அபரிவிதமான செல்வம் கிடைக்கிறது. அதை அறியாமல் நீ